கடந்த சட்டமன்ற தேர்தல் போலவே இந்த முறையும் வாக்குறுதிகள் சொல்ல வாய்ப்பு இருக்கா? தேர்தல் அறிக்கை தான் தலைவர் தயார் பண்ணியிருக்காங்க. சட்டமன்றம் இங்கே சொல்றது இல்லை, தேர்தல் அறிக்கையில வரும். இந்த ஒன்று ரெண்டு ஏதாவது சொல்லுவாங்க, தலைவர் பேசும்போது சொல்லாம இருப்பாங்களா, அது அவங்களுடைய இஷ்டம். நான் போய் எப்படி சொல்ல முடியாது. நாங்க எதிர்பார்க்கிறோம், தலைவர் பார்த்து இருக்கிற நிதிநிலைக்கு ஏற்ப என்ன செய்ய முடியும், சொல்லிவிட்டு செய்யலன்னா சரியா இருக்காது. எதை செய்ய முடியும் என்பதை அதை கவனித்து முதலமைச்சர் அவர் தலைவர் தான் அதை அறிவிக்க வேண்டும். இப்ப மாநாடு நடக்கிறப்ப அன்னைக்கு தமிழகம் முழுவதுல இருந்து வருவாங்க, போக்குவரத்து நெரிசல் இருக்கு. இது காவல்துறை சொல்லிருக்கீங்களா, இது போக்குவரத்து மாற்றம் பண்ற மாதிரி? அவங்க நல்லா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நேற்று ஐஜி வந்தாங்க, நம்ம எஸ்பி வந்தாங்க, டிஜி எல்லாம் வெளியில இருந்த காவலர்கள் எல்லாம் போட்டு கம்ப்ளீட்டா இதை போக்குவரத்து நெரிசல் இல்லாம எல்லா பக்கமும் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க காவல்துறையில. போக்குவரத்து மாற்றம் எது இருக்குங்க? போக்குவரத்து மாற்றம் காவல்துறை தானே செய்வாங்க. அந்த நேரம் மணி நேரம் வருகிற போது சாலையில் வரும்போது பிரித்து விடலாம். நீங்க அது காவல்துறை தான் செய்யணும். இப்போ பார்த்தீங்கன்னா டோல்கேட்ல இருந்து புது ரோடு வழியா பிரிச்சு கொடுக்கலாம், பெரம்பலூர்ல இருந்து அரியலூர் வழியா வரலாம், பெரம்பலூர்ல இருந்து ஆத்தூர் வழியா வரலாம். எப்படி தலைவர் அவர் காவல்துறை தான் அந்த போக்குவரத்தை அவருக்கு தான் சரி செய்ய வேண்டும், அப்படித்தான் செய்வார். இல்ல நம்ம மாநாடு தலைவர் பேசுகிறார். கூட்டணி அறிவிப்பு என்றால் அது முதலமைச்சர் அவர் தலைவர் தான் முடிவு பண்ணணும். தெரியல, எனக்கு தெரியல. முதலமைச்சர் தான், அந்த கழக தலைவர் தான் அறிவிக்கணும். நான் இன்னைக்கு எல்லாம் உங்களை பார்க்கறது சொன்னது, எல்லா டிவிலையும் விளம்பரம் கொடுத்துருக்கோம், எல்லா பத்திரிகையும் விளம்பரம் கொடுத்துருக்கோம். நீங்க எல்லாம் எல்லாரும் கலந்துங்க. வைஃபை ஏற்பாடு பண்ணியிருக்குது, எல்லாத்துக்கும் செய்திகள் அனுப்புறதுக்கு தனியா ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கு. உங்களுக்கு உட்காரத்துக்கு உங்க பத்திரிகையாளர்கள் நல்ல அருமையா உட்காரத்துக்குள்ள ஏற்பாடுலாம் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் சொல்லிட்டு நீங்க எல்லாம் வரணுங்கிறதுக்காக தான் நான் அதை உங்களை கூப்பிட்டேன். இன்னைக்கு ஒன்றும் புதுசுல இருக்கிற ஏற்பாடு சொல்லியிருக்கேன். நான் இவ்வளவு கேள்வி கேட்டீங்க, நான் எனக்கு ஏதாவது சொல்லுங்க. நீங்க எல்லாம் மருத்துவ வசதி பண்ணிருக்கான், 10 இடத்துக்கு மேல மருத்துவ வசதி பண்ணிருக்கான். தலைவர் சொல்லும் போது மாநாடுனா மாநாடுனா சொல்லுவார், பெருமையா சொல்லுவாரு. இந்த தடவை அது மாதிரியான வாய்ப்பு யாரு நீங்க பார்த்து நீங்க தான் சொல்லுங்க. நீங்க எங்களுக்கு நல்ல செய்தி ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? சொல்லுங்க, ஆதரவு கொடுங்க, எல்லாரும் கலந்துக்குங்க. நீங்க எல்லாரும் உங்களுக்கு ஏதாவது இருந்தா கூட நான் பார்த்து எல்லாத்துக்கும் எல்லா வகையான அந்த உட்கார்றதுக்கு உங்களுக்கு தேவையான அவங்க உடனடியா பேசுறதுக்கு டவர் பிஎஸ்என்எல் சொல்லி டவர் போட்டுருக்காங்க, 3 டவர் போட்டுருக்காங்க. அதனால எல்லாம் பார்த்து இல்லைங்க. அவரு மதுரை நிகழ்ச்சி, திருநெல்வேலி நிகழ்ச்சி, தென்காசி நிகழ்ச்சி அவங்க அதுக்கு போயிட்டாங்க ஆய்வு. அவர் நேரா தஞ்சாவூர்ல இருந்து நேரா மதுரை போய் மதுரையில கிட்டு அவங்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் கொடுத்து விட்டு தஞ்சாவூர் திருநெல்வேலி போய் 14,500 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி தென்காசியில போய் அரசு நிகழ்ச்சியில கலந்துட்டு அங்க போயிட்டாங்க. கொஞ்சம் நல்லா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.